ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு ஆக்சுவலி நெக் அண்ட் பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இது நாங்கள் சாஃப்ட்வேர் என்ஜினியர் சிண்ட்ரோம்னே சொல்லுவோம். கீழே குனிஞ்சே வேலை செய்கிறது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்கிறது. இதுவும் திரும்ப சைக்கிள் மாதிரி தான். ஓட்டுனீங்கன்னா அதிகமாக ஓட்டினா தேஞ்சு போயிடும், ஓட்டவே இல்லைன்னா துரு பிடிச்சி போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வர்றதுக்கான காரணம் டிஸ்யூஸ், கம்மியாக யூஸ் பண்ணுறது தான். உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறது, குனிஞ்சிட்டே வேலை செய்கிறது, பாஸ்டர் ஒழுங்காக கரெக்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் தூங்கும்போதே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 5 minutes to half an hour திரும்பி படுப்பீங்க. ஆனால் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அதுதான் காரணம். ஓகே. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வார்னிங் சைன் இருக்குமா? நம்ம ஒர்க் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது நெக்கு. ஃபஸ்ட்டு பாஸ்டரல் பெயின் தான் வரும். ஸோ மசில் எங்கேயோ சதப்பிடிப்பு மாதிரி வரும், கொஞ்சம் பெயின் வரும். அப்பயே நீங்கள் ஒழுங்காக அது பாஸ்டர் கரெக்ட் பண்ணிவிட்டு, நாங்கள் எப்பயுமே ஒரு லெக்சர் எல்லாம் எடுப்போம் சாஃப்ட்வேர்லாம். அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா எர்கனாமிக்ஸ். ஸோ உங்களோட ஹைட்டு, டேபிள் ஹைட்டு, டேபிள் சேர் கண்ணுக்கு நேராக வச்சுட்டு வேலை செய்யுங்க, கீழே குனிஞ்சி வேலை செய்யாதீங்க. அதுமாதிரி கிட்ட உட்காந்துட்டு வேலை செய்யுங்க, தூரமாக உட்காந்துட்டு குனிஞ்சி வேலை செய்யாதீங்க. இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா எவ்ரி 1.5 to 2 hours ஒரு 5 minutes பிரேக். உட்காந்துட்டே இருக்காதீங்க, எந்திரிச்சு 5 minutes நடங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அப்புறம் வந்துட்டு திரும்ப உட்காந்து வேலை செய்யுங்க. ஸோ அது பண்ணாலே யூ கேன் ப்ரிவென்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். Presented by Apollo Speciality Hospitals, Tenambet.